ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் கேர். நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு நல்லாவே கிடச்சிட்ருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் சந்தேகம் ஏதாவது இருந்தால் எங்களோட வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தைராய்டு மற்றும் பிசிஓடி ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைராய்டு மற்றும் பிசிஓடி ப்ராப்ளம் எதனால் வருது, அதற்கான அறிகுறிகள் என்னென்ன, அதற்கான சிகிச்சைகள் என்னென்ன ஃபுட் நம்ம சாப்பிடணும், என்னென்ன ஃபுட் நம்ம அவாய்ட் பண்ணணும், இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு தைராய்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அதாவது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகுமா இல்லை ப்ரெக்னென்சி டிலே ஆகுமா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நார்மலாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 8ல் 1 லேடிஸ்க்காவது இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது மூலியமாகவே ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த தைராய்டு பிசிஓடி ப்ராப்ளத்துக்காக நீங்கள் எத்தனையோ டைம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களுக்கு தைராய்டு பிசிஓடி ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதன் மூலமா ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தைராய்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். நம்மளோட கழுத்து பகுதியில் வண்ணத்து பூச்சி வடிவில் ஒரு நாளமில்லா சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பியில் சுரக்கிற ஹார்மோனோட லெவல் இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். தைராய்டு சுரப்பியில் குறைபாடு இருந்தாலும் நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். இந்த குறைபாடு யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். அது மாதிரி அதிகமாக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஒருவேளை அவங்களோட பரம்பரையில் யாராவுக்கு தைராய்டு இருந்தாலும் அவங்களுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் வரும். அது மாதிரி இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். நார்மலாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் கிருமினால் வர்றது கிடையாது. உங்களோட உடம்புல அயோடினோட லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கரெக்டான குவான்டிட்டியில் அயோடின் உப்பு எடுத்துகிட்டு வந்தாலே சீக்கிரம் தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ்க்கு பேபி ஃபார்ம் ஆக டிலே ஆகும். ஆனால் அதை நினச்சி நம்ம ஒரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். நிறையா பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் அறிகுறியே இல்லாமல் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பேபி டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் தைராய்டு செக்கப் பண்ணிக்கணும். செக்கப் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற சிம்டம்ஸில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தைராய்டு செக்கப் எடுத்தே ஆகணும். இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நார்மலாக தைராய்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்று ஹைப்போ தைராய்டு. உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உடம்புல தேவையான அளவை விட அதிக அளவில் ஹார்மோன் சுரக்கும். அதுவே ஹார்மோனோட லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹைப்போ தைராய்டு. இப்போ உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் நீங்கள் நார்மலாக செய்யாமல் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே செய்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோடையே செய்கிறது, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போதாவது உங்களுக்கு இந்த மாதிரி திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். இல்லை நீங்கள் எப்போ வேலை செஞ்சாலும் ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம். செகண்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி 2 டைம்ஸ் மேலே மோஷன் வருது அப்படின்னாலும், உங்களுக்கு மோஷன் போகிற மாதிரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலையாக தான் இருக்கும், ஆனால் அந்த வேலையை செய்கிறப்ப ஒரு விதமான படபடப்பு ஏற்படும். அது மாதிரி நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப பக்கத்தில் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட்டில் தூக்கமே வராமல் தூக்கமின்மை பிரச்சனையினால ரொம்பவுமே சிரமத்துக்குள்ளாவீங்க.
இருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எடையும் உங்களுக்கு திடீர்னு குறைஞ்சிரும். உங்கள் மனசில் ஒரு விதமான பயம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்களில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தைராய்டு லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்கள் தொண்டை பகுதியில் வீக்கமும் எரிச்சலும் ஏற்படும். நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்பவுமே சிரமப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிலாம் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைராய்டு செக்கப் எடுக்கிறது ரொம்பவுமே அவசியம். இதே மாதிரி உங்களுக்கு ஹைப்போதைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதற்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களோட உடல் எடை கூடிடும். அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு மோஷன் போகிறதுலையும் ப்ராப்ளம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தைராய்டு செக்கப் எடுக்கிறது ரொம்பவுமே அவசியம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சருமத்தில் திடீர்னு உங்களுக்கு வறட்சி ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களோட குரலில் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைராய்டு செக்கப் எடுக்கிறது அவசியம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சின்ன பெண் குழந்தைகளுக்கு கூட தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாமதமாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருக்காது, இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். இல்லை அவங்களுக்கு பீரியடில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். ஒருவேளை பீரியட் டேட் 10 days இல்லை 20 days அப்படின்னு கண்டினியூவாக பீரியட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு 1 or 2 daysலேயே நின்றுடும். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பெண் குழந்தைக்கு தைராய்டு செக்கப் எடுக்கிறது அவசியம். இப்போ நான் சொன்ன ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைராய்டு செக்கப் எடுக்கணும். அது மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு சில ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அது என்னென்ன ஃபுட் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் விட்டமினும் சத்துக்களும் அதிகமாக இருக்கணும். அது மாதிரி தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உப்பு நீரில் வளர்கிற உணவுகளை நீங்கள் அதிகம் எடுத்துக்கலாம். அதாவது சீ ஃபுட் சாப்பாடை நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். அதை சாப்பிட்றதன் மூலியமாக உங்களுக்கு அயோடின் சத்து அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி அயோடின் உள்ள உப்பை போதுமான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகும். தைராய்டு சுரப்பியை சுரக்கிறதுக்கு அதாவது சீராக செயல்படுறதுக்கு ஒரு பொருள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொருள் பேர் செலினியம். அந்த செலினியம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், இறைச்சியில், கால்சியம் உள்ள பாலில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகும். நீங்கள் ரெகுலராக பச்சை காய்கறிகள், கீரை, பழங்கள், கேரட் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். அது மாதிரி என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் உள்ள பாலை ரெகுலராக குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெகுலராக நீங்கள் குடிக்கணும். ஆனால் எந்த மாதிரியான பால் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பால் தான் நீங்கள் குடிக்கணும். அது மாதிரி டைஜஷன் சீக்கிரம் ஆகிற ஃபுட்டை தான் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். டைஜஷன் ஆகாத ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பியில் பாதிப்பு ஏற்படும். அது மாதிரி நீங்கள் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாது. எண்ணெயில் பொரித்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதிக மசாலாக்கள் உள்ள ஃபுட்டையும் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு சுரப்பியில் ஏதாவது இடையூறு ஏற்படும். அந்த மாதிரி இடையூறு ஏற்பட்டாலும் உங்களுக்கு தைராய்டு சீக்கிரம் க்யூர் ஆகாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி என்னென்ன ஃபுட் சாப்பிடணுமோ அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும்.
எந்தெந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடணுமோ அந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி உங்களோட டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். உங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணுமோ அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் ஆகிடும். அதே மாதிரி தைராய்டும் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைராய்டு இருக்கிறப்ப டேப்லெட்ஸ் எடுத்துப்பீங்க. நீங்கள் டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. டேப்லெட்ஸ் எடுத்த 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஏதாவது ஃபுட் சாப்பிடணுன்னா சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு தைராய்டு சீக்கிரம் க்யூர் ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிசிஓடி பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.